கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப்ல பார்க்குற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த பாடலை நாம் பாடுவோம். பழைய பாடல். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது
ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த கத்தாவே மாலை வேளையிலையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஏசப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல அப்பா. அப்பா நாங்கள் குடும்பமாய் அப்பா உம்மை சேவிக்க நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா. நீ நல்லவர் ஏசப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இம்மட்டுமாய் நடத்தின தேவன் நீர் அல்லவா ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ரீபா லாக்கன் ஷல்பி ஹோதனாய் மே கம்மன் தியோரபி ஹஷபோலா கர்பியா உரிபி கரபாம் தீரபா கரபா. நீற்று மின்று மென்று மாறாத தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிற உரபா ரிபா கபா லிபா ரா தூபி கம்ரிவி ஹோதனாய் கன் ஷலோ ரிபே கரபா உரபா கரபாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரை சேவிப்போம் என்று சொல்லி பாடினோமே ஆண்டவரே. இதை போல நாங்கள் உம்மை சேவிப்போமா என்று சொல்லி கூட கேள்விக்குறியோடு அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்கிறார். ஊர்ரபா லபா ஹர்ஷா பிளிஹோதனாய், நான் உன் குடும்பத்தை தெரிந்து கொண்டே, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ரிமாலாதனாய் ஜமாகாதனாய், சூழ்நிலையை பார்க்காதே, உன்னை அழைத்த தேவன் நான் உண்மையுள்ளவர். பிஹோதனாய் கரபாம் தீரபா. யூடியூப்ல ரீகம் ஷலோரு பி கரபா ஊரபா கரபா. என் குடும்பம் தத்தளித்து கொண்டு இருக்கிறதே. ஊரா பௌலியா கரபாம் தீரபா கரபா. நடுக்கடலில் சிக்கிய ஒரு உலகாதனாய் ஊரபா கரபாம், ஒரு கப்பலை போல என் குடும்பம் தத்தளித்து கொண்டு இருக்கிறதே ஆண்டவரே. என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லையா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களை கண்ணோக்கி பாருங்க டாடி. ஐ நீட் நா கான்ஷலா மே பலஹதனாய் மே கமாகரா பந்தரா அஸிகனா ரிமாகரபாம். நெடுநாளாய் நீ காத்திருக்கிற கத்தர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ரிமா கப்ளிஹோதனாய் கரபா. உன் இருதய வேண்டுதலை கேட்கிற தேவான் ரியா ஷப்ளிஹோதனாய் ருக்கம் தியாரபோலானி மீ கரபா ஊரபா. உன் ஜெபத்தை அவர் அல்லல் தட்டுகிற தேவன் அல்ல. ஊரபா கரபா உரிபி கரபாம் தீரபா கரபா. உன்னை மறப்பதற்கு ஒரு லகா ரிமா அவர் ஒரு மனிதனும் அல்ல. மீதலை ரிக்கந்தரோ அப்சிலிகே ருமா கரபா. ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் இருந்தாலோ நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார். ரியா தோலை கன் ஷல்பி ஹோதனாய் கரபா ஊரவா கரபா. உன் மனதில் உள்ள பாரங்கள் சஞ்சலங்களை எடுத்து போடு. ரீபா லபோரியா கரபா ஊரவா கரபா. நான் உன்னோட கூட இருக்கிறவர் பெரியவர். நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமும் எண்ணி முடியாத அதிசயமும் நடக்கும். ரீபா கரபா. உன் சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறும். ரீபா கபூலா ரபி கரபா ஊரா பாக்கரபா ஊரா பாக்கரபா தீரா பாக்கரபா. எந்த இடத்துல நீ வெட்கத்தை நிந்தைய அவமானத்தை சகிக்கிறாயோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ரூபா லஹாதனாய் மேகாரோ மேஷாலோ. உன் சொந்தங்கள் மத்தியில, உடன்பிறப்புகள் மத்தியில, உன் குடும்பத்தின் மத்தியில கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்வார். உர்ரபோ லியாக்கரபா. நான் தேவாதி தேவனாய் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரிப்போமா. உர்ரபா லபரபா ரிபரபா கபரபா ஷபரபா ரிபரபா உர்ரிபி கபபபபபபபபபா. சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவா, இப்பொழுது உம்முடைய வல்லமை அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல அளவில்லாமல் இறங்கட்டும். Well my Lord, ஆவியானவருக்கு விட்டு கொடு. உன்னை விட்டு கொடுத்து ஜெபி. கர்த்தர் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் அளவான அபிஷேகம். ரீபா லாஷபரா கரபா மேரா தூரபா கரபா. அவர் உன் ஆத்துமாவை தேற்றி உன்னை நினமுள்ளதாக்குவார். ரீபா கரபா. உன் வறட்சிகள் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே, இந்த வேளையில் அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொள்ளுங்கப்பா. நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல அப்பா, உம்முடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இந்த நாளிலும் தேவன் ஆசீர்வதிக்கும் குடும்பம், இந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிப்போம் 2 சாமுவேல் 7:29. 2 சாமுவேல் 7:29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். பாருங்க, இந்த வசனத்துல இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அப்போ நம்ம குடும்பம் எப்பொழுதும் எங்க இருக்கணும்? ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். அடுத்தது தாவீது சொல்லும்போது அவர் சொல்றாரு, கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உனக்கு ஒரு வீடை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அப்போ எங்க வீடு ஆண்டவரை என்னைக்கும் என்றென்றைக்கும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவன் அந்த இடத்துல ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு என்ன பண்ணும்? ஒரு முழுமையை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அந்த உலகப்பிரமாண ஆசீர்வாதங்கள் எல்லாம், அந்த பணம், பதவி, பட்டம், இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமே நிலையானது. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது இந்த தாவீதை போல நம்மளும் என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். இப்போ தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் பார்க்கலாம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். பாருங்க, இதுல யோசுவா சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அதாவது கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம சேவிக்காம, அவரை நம்ம வழிபடாம வேற யாரை சேவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா கடைசியில அவர் சொல்லும்போது, நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு, இவரெல்லாம் யாரு? விக்கிரக ஆராதனையில இருந்தவர். அதனாலதான் இவன் கேட்கிறான், நதிக்கு அப்புறத்தில் இருந்த தேவர்களை நீங்க சேவிப்பீங்களா? நீங்க யாரை சேவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரையே நாம் என்ன பண்ணணும்? சேவிக்க வேண்டும். இப்போ இந்த அதாவது ஆண்டவரே சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க சேவிப்போம் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? 16ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் பிரயுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. யோசுவா அப்படி சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க வேற தேவர்களை சேவிக்க மாட்டோம், கர்த்தரை தான் சேவிப்போம். ஏன்னா அவர் எகிப்து அடிமைத்தன அந்த வீட்டில இருந்து எங்களை கொண்டு வந்தாரு, அற்புதங்களை செய்தாரு, அதிசயங்களை செய்தாரு, அதனால நாங்க அவரை தான் சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. 18ஆம் வசனம். தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். பாருங்க, திரும்ப சொல்றாங்க, நம்ம வரும்போது ஆண்டவர் எமோரியர், கிர்காசியர், இப்படி நிறைய ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்துறாரு. ஸோ அதனால சொல்றான், கர்த்தரையே நாங்க சேவிப்போம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம்.
கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை நீங்கள் சேவித்தால் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். நிர்மூலமாக்குவார் என்றான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யோசுவா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்றாரு. ஆனா ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நாங்களும் அப்படிதான் சேவிப்போம், கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இந்த இடத்துல யோசுவா அழுத்தி அழுத்தி ஜனங்களை இப்படி சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் ஆண்டவரை சேவிப்பாங்க, அதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்துடுவாங்க, அப்புறம் பின்மாற்றத்தில் போவாங்க. திரும்ப ஆண்டவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க, அவரும் மனம் இறங்கி அவங்கள இக்கட்டிலேருந்து வெளியே கொண்டு வருவார். திரும்ப அவங்க பாட்டுக்கு நல்லா வருவாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க பாட்டுக்கு அந்த விக்கிரகத்தை தேடி ஓடி போயிடுவாங்க. ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளை, அதனால தான் யோசுவா மறுபடி நீங்கள் யாரை சேவிப்பீங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறதை நாம் பார்க்குறோம். அப்போ நீங்கள் அதை விட்டு நீங்கள் பின்மாறி போனால் உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் அப்படின்னு சொல்கிறார். இது நம்ம சாதாரண ஒரு லைனாக பார்த்தாலும், நாம் பின்மாற்றத்தில் போகும் பொழுது, தேவனை விட்டு தூரமாய் போகும் பொழுது நமக்கு சில ஆபத்துக்கள் இருப்பதை இந்த வசனம் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். திரும்பவும் சொல்றாங்க, அப்படி இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம்? கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவர் சொல்றார், நீங்க தான் அதுக்கு சாட்சின்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது யோசுவா சொல்றாரு 23ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயங்களை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பவும் என்ன சொல்றாரு? அப்படின்னா இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு. பாருங்க, அவங்க அப்போ முழு அந்த மனசோடு ஆண்டவரை என்ன பண்ணல, பின்பற்றி வரல. அடிக்கடி போய் என்ன பண்றாங்க? விழுந்து எழும்புகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அப்படி விழுந்து எழும்புகிற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. அதாவது கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. அப்போ ஒரு ஏர் உழுகிறவன் அந்த கலப்பையில கையை வச்சுட்டு அவன் பின்னால வேடிக்கை பார்த்தானா, அவன் போற அந்த ஏர் உழுதுட்டு போறது என்ன ஆகாது? சரியா வராது, இல்ல கோணலும் மாணலுமா போயிடும். அப்போ ஒரு ஏர் உழும்போதே அந்த உழவன் கரெக்டா அதுல கலப்பையில வச்சுட்டா எங்கேயும் பார்க்க கூடாதுன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரங்களை பிடித்து கொண்டு அதற்கு பிறகு நாம் பின்மாற்றத்துல போகும்போது என்னென்ன காரியங்கள் நமக்கு நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 24. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். இப்ப என்ன சொல்றாங்க? நாங்க அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா! பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆண்டவருக்கு பணமோ இல்லாட்டா நகையோ கொண்டு நான் இவ்வளோ போடுறேன் காணிக்க, இல்லைனா இவ்வளோ தங்கத்தை போடுறேன், இதெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் கேட்கறது ஒன்னே ஒன்று, உன் இருதயத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருன்றார். நம்ம என்ன பண்ணுவோம்? அதை மட்டும் கொடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் கொடுக்குற ஆண்டவரை, என் இருதயம் மட்டும் எனக்கு இருக்கணும். ஏன்? நான் கொஞ்சம் உலகத்தோட ஒத்து போகணும், உமக்கும் செய்கிறேன். பாதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும் போது தான் ஆண்டவர் நமக்கு கிருபையை தருவார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொன்ன மாதிரியே எலியா சொல்றார் 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். எலியா சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றி போ, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வைக்காதன்றாரு. ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு ஆற்றை கடக்கும் பொழுது ஒரு போட்ல இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு போட்ல நம்ம கால் இருக்கும்போது தான்
ஒரு போட்ல நம்ம அமர்ந்தாதான் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக முடியும். ஆனா நான் 2 போட்லயும் நிப்பேன் அப்படின்னு சொன்னா நட்டாத்துல நம்ம விழணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதான் எலியா சொல்றார், எந்த மட்டும் நீங்க 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் அங்க சவால் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை சேவிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்படணும்னா ஏதோ ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், மூழ்கி ஞானசானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், அவ்வளவுதான் இல்ல. அனுதினமும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அனுதினமும் இந்த பாவ உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அக்கிரமம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அனுதினமும் நமக்கு என்ன வேண்டும்? ஒரு ரட்சிப்பு தேவை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த ரட்சிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்னா 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னால நம் இருதயத்துல பல பலிபீடங்களை கட்டி வைத்திருந்தோம்ல, பல ஆராதனைகளை நம் இருதயத்தில் செய்து வைத்திருந்தோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, இந்த எலியா என்ன பண்றாரு, 450 பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த பலிபீடத்துல பலி செலுத்தி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அக்கினியில் பதில் சொல்கிற தெய்வம் தான் தெய்வம் சொல்லும்போது அதுக்கு முன்னால அவங்க ஆடி பாடி அவங்க என்ன பண்றாங்க, தெய்வத்தை கூப்பிடுறாங்க, எதுவுமே வரல. அப்போ இவன் ஏன் அதிலே போய் பலிபீடம், அதாவது திரும்ப காளைகளை வைத்து அந்த பலியை செலுத்தி இருக்கலாம். ஆனா இந்த எலியா என்ன பண்றாரு, அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறார். அப்படின்னா என்ன பண்றாரு, சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தரை சேவிக்கணும்னா முதலாவது நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இருதயம் நமக்கு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும், ஆண்டவரை என் இருதயத்துல ஆண்டவரை மறைந்திருக்கிற குணங்கள், மறைந்திருக்கிற பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேட்கணும். 2வது, நம்ம கர்த்தரை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். வாசிப்போம் 18:37. கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இப்போ அவன் பலி செலுத்தும் போது அக்கினியில் பதில் செய்கிற தெய்வம் தான் தெய்வம்னு சொல்லியிருந்தான். இப்போ அவன் அந்த பலிபீடத்தை செப்பனிடுறான். இன்னைக்கு நம்மளுடைய அநேக ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு காரணம் நம்மளுடைய பலிபீடம், இருதயமாகிய பலிபீடத்துல வேண்டாத அசுத்தங்கள், வேண்டாத காரியங்கள் அந்த இருதயத்துல இருக்கு. அப்போ அந்த இருதயத்திலிருந்து அதை என்ன பண்ணணும், நாம் விலக்க வேண்டும். பாருங்க, இப்படி அவன் சுத்திகரித்த பிறகு ஒன்னே ஒன்னு சொன்னா, இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேளும். அவ்வளவுதான். இந்த ஜபத்துக்கு தேவன் என்ன பண்ணாரு, பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சு, எல்லாத்தையும் தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் நக்கி போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஜனங்கள் என்ன சொன்னாங்க, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா. பணிந்து கொண்டார்களாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடக்கலைன்னா ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு நடக்கலைன்னா, என்ன ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன், நான் ஆலயத்துக்கு போறேன், நான் எல்லாமே செய்யறேனே, ஆனா என் ஜெபம் கேட்கப்படலையே, எனக்கு பதிலே இல்லையே, நீங்க இருக்கிறீங்களா? அந்த இருக்கிறீங்களான்னு கேட்டாவே என்ன அர்த்தம், நமக்குள்ள என்ன இருக்கு, ஒரு அவிசுவாசம் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா, நீங்க இருந்தா ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்க கூடாது.
அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் சில சோதனைகள், சில பிரச்சனைகள் மத்தியில தேவன் நம்மோட கூட இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்டாண்ட் பண்றோம். இல்லைன்னா நம்ம அந்த பிரச்சனையின் ஊடாகவே நம்ம என்ன பண்ணிடுவோம், மடிந்து போயிடுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அநேக பிரச்சனைகளை தாங்க முடியாம டிப்ரெஷன்ல போயிடுறாங்க இல்ல. எவ்வளோ படிச்சவங்க கூட என்ன பண்றாங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாம அந்த பிரச்சனையை நினைச்சு நினைச்சு என்ன பண்ணிடுறாங்க, டிப்ரெஷனுக்குள்ள கடந்து போறாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், அந்த நேரம் நம்ம இருதயம் கலங்கினாலும், நம்ம ஆத்துமாக்குள்ள ஒரு கலக்கம் வந்தாலும், மறுபடி தாவீதை போல தாவீது என்ன செய்தான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அதனால தாங்க, அதாவது ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறதுக்கு காரணம் என்ன, நம்ம ஆண்டவருக்குள்ள நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். திடப்படுத்துதல்னா என்ன, நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு பிரச்சனையை கண்ட உடனே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எலியாவே சோர்ந்து போய் எங்க போய் படுத்தா, சூறை செடிக்குள்ள. ஆனா நமக்கும் சோர்வு வரும். எலியாக்கு மட்டும் கிடையாது, பேசுகிற எங்களுக்கும் கேட்கிற உங்களுக்கும் சூறை செடியின் அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையில வரதான் செய்யும். ஆனால் அந்த சூறை செடிக்குள்ள அப்படியே படுத்தோம்னா நம்ம ஆண்டவரை மறந்துதான் போகணும். ஹல்லேலூயா. ஆனா அந்த சூறை செடிக்குள்ள படுத்தாலும் தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, விடவே மாட்டாரு. ஹல்லேலூயா. எலியாவை விட்டாரா? இல்ல. எலியாவை என்ன பண்ணாரு, அவனை தட்டி எழுப்பி சுட சுட அப்பத்தையும் தண்ணீரை கொடுத்து அவனை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட்டு திரும்ப படுத்துக்கிறான். திரும்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, என் பையன் பாரு திரும்ப படுத்துக்கிட்டான். திரும்பவும் தட்டி எழுப்பி சுட சுட அப்பத்தையும் தண்ணியும் கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்முடைய ஊழியங்கள் அதாவது அதிக தூரத்துல இருக்கு. நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள பாக்குறோம். ஆண்டவர் பரந்த விரிந்த ஒரு ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் அதை தான் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க இந்த இப்போ சின்ன வேலையில இருக்கலாம், கொஞ்சம் சேலரியில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் வேறா இருக்கலாம். ஆண்டவர் நிறைய ஒரு காலத்துல என்ன பண்ணுவார், கை நிறைய சம்பாதிக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படியணும். அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, யோசுவா 6:18 வாசிப்போமா? சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். எரிகோ கோட்டை தகர்த்து எரியும் போது ஆண்டவர் சொல்றாரு, அங்கிருந்து சாபத்தீடான காரியத்தை எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு சொல்றார். ஆனா அதே எரிகோ கோட்டையை வீழ்த்தும் போது அங்க ராகாப் என்கிற வேசி இருக்கிறா. ஆனா ஆண்டவர் சொல்றார், அவளையும் அவ குடும்பத்துல யார் உள்ள இருக்காங்களோ அவங்களையெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா வேவு பார்க்க எரிகோ அந்த இது வேவு பார்க்க போகும்போது என்ன பண்ணாங்க, அந்த அவ அந்த அந்த ஆட்களை காப்பாத்தினதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவளை மட்டும் அந்த குடும்பத்தை காப்பாத்திருங்க, விட்டுருங்க. அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ல, நம்ம பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த வேசி ராகாபுடைய வீட்டை பாதுகாத்தார். ஆனா என்ன சொன்னார், அங்கிருந்து ஒண்ணுத்தையும் தூக்கிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அது மாதிரிதான் நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து ஒன்னையும் தூக்கிட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம படிக்கிற இடத்துல இருந்து ஒன்னையும் தூக்கிட்டு வரக்கூடாது. ஒரு பென்சிலோ பேனாவோ பாக்ஸோ புக்கோ எது கீழே கடந்தாலும் மிஸ்கிட்ட கொண்டு கொடுக்கணுமே தவிர அதை உங்க பேக்ல வச்சு தூக்கிட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இவங்க எடுக்க கூடாதுன்றத என்ன பண்ணிட்டாங்க, மீறிட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, 7:10 அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டங்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இப்ப பாருங்க, பாவம் செய்தது களவு செய்தது எல்லாம் எங்க இருக்கு, அவங்க பண்டம்பாடிக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் வீடு இல்லை, டென்ட் போட்டு போட்டு போவாங்க. அப்போ அந்த கூடாரத்துக்குள்ள மறைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 12
ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். அல்லேலூயா. சாபத்தீடானது உங்க வீட்டில் இருந்தா நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆசீர்வதிக்கும் குடும்பம், தேவன் ஆசீர்வதிக்கிற குடும்பத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ சாபத்தீடான காரியங்கள் நம்ம வீட்டில் இருக்கும்போது தேவன் என்ன பண்ண முடியாது, நம்ம ஆசீர்வதிக்கவே முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, அதாவது செத்து போனவங்க போட்டோவை வீட்டில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அதாவது வீட்டில் மாட்டுறது தப்பு கிடையாது, ஆனால் அதை நினைக்கிறது, அதுக்கு பூ போடுறது, அதுக்கு லைட்டு போடுறது, இதெல்லாம் செய்து அந்த போட்டோல அந்த அந்த செத்து போன அவங்களோட பேசுறது, இந்த காரியங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை கேட்டால், எங்கள் அம்மா அப்பா எங்கள் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க. இருக்கும்போது நல்லா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய் பேச மாட்டாங்க. ஆனால் செத்த பிறகு எங்கே இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாவும் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால அவங்கள அப்பப்போ பார்க்கணும். ஃபோட்டோ போட்டு வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு விரோதமாய் அனுப்புகிற மாந்திரிக காரியங்கள் போய் அந்த ஃபோட்டோவில் உட்காரும். அதுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த ஃபோட்டோவில் உட்காந்து நீங்கள் அதை பார்த்து பேசும்போதெல்லாம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும், உங்கள் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யும். அப்போ சாபத்தீடானதை உங்கள் வீட்டிலேருந்து எடுக்கணும். இன்னும் சாபத்தீடான காரியங்கள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வீட்டில் இருந்து எடுத்து போடணும். கருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் வீட்டை போய் ஆராய்ஞ்சு பாருங்க. அதில் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எல்லாமே சாபத்தீடானது தான். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று வீட்டுக்குள்ளே இருந்தால் அது சாபத்தீடானது. நான் எப்பவுமே சொல்லுவேன், அந்த ஃப்ரெண்டுங்க எல்லாம் கொடுக்குற என்ன பேண்டு கையில் கட்டுறது, அது போட்டால் பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு நாள் போட்டால் பரவாயில்ல. ஆனால் அதை எடுத்து பத்திரமா போய் பீரோக்குள்ள பத்திரமா இன்னும் பொக்கிஷம் மாதிரி ஒளிச்சு வச்ச அது என்னது, விக்கிரகம். அல்லேலூயா. அதை தூக்கி என்ன பண்ணணும், அது கயிறு இருந்தா கூட பாருங்க, சில பிள்ளைங்க ஐயோ என் ஃப்ரெண்டு கொடுத்தா, அது வேலையே போவாது. நான் மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபா கூட இருக்காது அந்த கயிறு. அதை தூக்கி பத்திரமா பீரோக்குள்ள அம்மா அப்பாவுக்கு தெரியாம நல்லா ஒளிச்சு வச்சிங்கன்னா அது விக்கிரகம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எது ஒண்ணுமே நம்ம ஆண்டவருக்கு மேலே அப்படி தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா அது விக்கிரகம். அல்லேலூயா. நம்ம அதே போல குடும்ப வாழ்க்கையிலையும், அதாவது கணவன் மனைவி ஒருத்தர் நேசிக்கணும், ஆனால் அன்பா இருக்கணும்னு தான் வேதம் சொல்லுது. ஆனால் அந்த அன்பு ஆண்டவருக்கு மேலே போய் ஆண்டவருக்கு மேலே அவங்கள நேசிச்சிங்கன்னா அது விக்கிரகம். இப்போ ஆண்டவருக்கு மேலே நேசிக்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 மணிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்காரரு வந்து, மா உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி உங்களை பேச கூப்பிட்டா என்ன சொல்லணும், அதெல்லாம் முடியாது, நான் இப்போ யார்கிட்ட பேசணும், ஏசப்பா கிட்ட பேசணும், நான் அப்புறம் வந்து பேசுகிறேன். இல்லை, ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டாரே, அப்பவும் கூப்பிடாத ஒருத்தர் பேசுகிறேன்னு கூப்பிட்டுட்டாரே, அதனால போய் அவர் என்னதான் சொல்கிறாரு கேட்டுட்டு வரேன்னு போய் அந்த நேரத்தை அவருக்கு கொடுத்தீங்கன்னா அது விக்கிரகம். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த காரியத்தை கொடுத்து ஆண்டவருக்கு, அதாவது வெளி ஆளுங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு சபை இருக்குன்னு சொன்னால் சபைக்கு வராமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அது விக்கிரகம். அல்லேலூயா. ஐயோ பர்த்டே பார்ட்டி விட்டா வராது, போனால் பிரியாணி. அல்லேலூயா. நம்ம தான் என்றைக்குமே பிரியாணி சாப்பிடுவோமே. அல்லேலூயா. ஃபங்க்ஷனுக்கு போனாதானா. அதனால என்ன பண்ணணும்னா, சண்டே சர்ச் இருக்கா, ஈவினிங் இருக்கா, மார்னிங் இருக்கா, நம்ம போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் கட்டாயம் என்ன பண்ணணும், சர்ச்சுக்கு தான் வரணும். உடம்பு முடியலன்னா லீவ் போட்டுக்கலாம். ஆனால் இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், என் சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம், எங்கே ஞாயிற்றுக்கிழமை டூர் அடிக்கக்கூடாது. அல்லேலூயா.
ஆமா, நாங்களும் அப்படிதான் சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீங்க அந்த நாளை ஒப்பு கொடுத்து அதை பரிசுத்தமாய் நீங்க ஆசரித்தால் தேவன் என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப சாபத்திடன் அதை எடுத்து போடாட்டா நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். அங்கேயும் யோசுவா தான் என்ன பண்றாரு? தலைகுப்புற விழுந்து கிடக்கிறாரு. ஏன் தெரியுமா? எரிகோ கோட்டை பெருசு, அதை ஜெயிச்சிட்டாங்க. ஆனா ஆயின்னு ஒரு சின்ன பட்டணம், 2000-3000 பேர் போனாலே ஜெயிச்சிடலாம். ஆனா அங்க போய் புறமுதுகு காட்டி வராங்க, 36 பேரை கொன்னுடுறாங்க அவங்க. ஆனா அந்த சூழ்நிலையில யோசுவா பார்க்குறாரு, என்னைக்குமே அதாவது விசுவாசிகளை குறித்தான ஒரு பாரம் யாருக்கு இருக்கணும்னா ஊழியக்காரருக்கு. ஒரு ஆடு வழி தப்பி போனா அந்த ஆட்டை குறிச்சான அந்த வேதனை அந்த ஊழியக்காரருக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட பாருங்க, 100 ஆடுல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு காணோன்னா என்ன பண்ணுவான்? அந்த 99 பற்றி கவலையே பட மாட்டான். கவலைப்படுவானா? அது அங்கே தான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஆனால் ஒன்று எங்கே போச்சுன்னு தேடி தேடி அலைவான். ஹல்லேலூயா. அது அவனுடைய எல்லா எண்ணமும் யார் மேலே இருக்கும்? தொலைஞ்சி போன ஆட்டு மேலே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆடை கண்டுபிடிச்சா அவன் சந்தோஷப்படுவானா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் நீதிமானுக்காக வரல, பாவிகளுக்காக இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது தேவன் நம்மளை படிப்படியாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எடுத்த உடனே குபேர்னு அப்படியே குபேரனா மாத்திர மாட்டார், இல்லை பெரிய பணக்காரனா மாத்திர மாட்டார். ஏன் தெரியுமா? நம்ம அப்புறம் ஆண்டவரே தேட மாட்டோம், இல்லை? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்பப்போ நம்மளை அப்படி உயர்த்தி நம்ம தலையில கொஞ்சம் கனம் வரும்போது நறுக்குன்னு மண்டையில ஒன்று கொட்டி திரும்ப என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். ஆனால் உயர்த்தாம இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இவங்க சாபத்தினார் அந்த நீக்காட்டா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ எல்லாரும் யோசுவா சொல்றார், என்ன வச்சிருக்கீங்க அப்படிலாம் கேட்கும்போது சீட்டெல்லாம் போட்டு கடைசியில் அந்த ஆகானுடைய குடும்பத்து மேலே வருது. இப்போ வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் என்ன வச்சிருக்கிறான் அப்படின்றத அவன் சொல்றதை 7:20-21 பார்க்கலாம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும், நேர்த்தியான பாபிலோன் சால்வை 200 வெள்ளிச்சேக்கலையும், 200 வெள்ளிச்சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஆண்டவர் வேண்டான்னு சொல்றத நம்ம வீட்டுக்குள்ள வச்சு புதைச்சி வச்சாலும் ஆண்டவருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. சில பேர் வீடு கட்டும்போது பாருங்க, கிறிஸ்தவர்களை சொல்றேன், வீடு கட்டும்போது ஒரு பக்கம் ஊழியக்காரரை கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு பிரதிஷ்டைக்கு ஜெபம் பண்ணுவாங்க. வீடு நல்லா கட்டணும், கடைக்கால் போடணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வச்சு ஒரு ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. அடுத்த பக்கம் பூஜை நடக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, தேங்காயெல்லாம் உடைச்சி அவங்க ஒரு பக்கம் பண்ணுவாங்க. இப்படி ஒரு இடத்துல போய் நான் ஜெபிக்கும் போது நடந்ததை தான் சொல்கிறேன். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரை தேடி இதை நம்பி செய்கிறீங்களே, இது எதுக்குன்னா அது வேலை செய்கிறவங்களுக்கு பாதுகாப்பா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யார் சொல்றது? கிறிஸ்தவர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் இருக்கும்னா அப்போ அந்த வீட்டை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? சாபத்தீடானதை உள்ள தூக்கி வச்சுட்டு நீங்கள் வீடை கட்டினீங்கன்னா எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை மீறாம அப்படி நடக்கும்போது தான் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த உலகப்பரமான காரியத்தையும் செய்து ஆண்டவருடைய காரியத்தையும் செய்து ரெண்டையும் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? பதில் தர மாட்டார். இப்போ இவன் இதெல்லாம் உள்ள புதைச்சி வச்சிருக்கிறேன்னு சொன்ன உடனே இதெல்லாம் வெளியே கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆகானை மாத்திரம் இல்லை, ஆகானுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அவன் திருடின பொருளையும் கொண்டு வந்து வச்சு அப்படியே கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. பாருங்க,
தவறு செய்தது ஒரு நபர், தண்டனை அனுபவிக்கிறது குடும்பம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றது, ஒரு குடும்பம் என்று சொன்னால் கணவனும் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஒருத்தர் தவறு செய்தாலும் அந்த மீறுதலின் நிமித்தம் அந்த குடும்பமே கலங்கி நிற்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். அப்போ நான் மட்டும்தான் வேதத்தை வாசிப்பேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வருவேன். பிள்ளைங்க என் கூட வருவாங்க, ஆனாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ ஈடுபாடு இல்லாம இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என் 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் அபிஷேகித்து அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இவங்க 2 பேரு, நாங்க 3 பேர் மட்டும் சர்ச்சுக்கு போவோம். எங்க ஹஸ்பண்ட் வரமாட்டாங்க. அதாவது கிறிஸ்மஸ், நியூ இயர் இத மாதிரி டைம்ல மட்டும் அப்படி தலையை காமிச்சு வெளியே போயிடுவார். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் விடாமல் ஜெபித்தேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு நான் ஊழியத்துல ஜெபிக்கும் போது குடிகாரர்கள் ஆண்டவர் ரட்சிப்பார். அவங்க ரொம்ப முரட்டாட்டமா இருப்பாங்க, அவங்களுக்கு ஜெபிக்கும் போது அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா என் குடும்பத்துல மட்டும் ரட்சிப்பு இல்லாம இருந்தது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம குடும்பத்துல ரட்சிப்பு வந்துட்டா நமக்கு மத்தவங்க மேல பாரப்பட தோணாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிக்கப்படாத ஒரு கணவனை வைத்துக்கொண்டு ஊழியம் செய்வது என்பது அது மிகவும், அதாவது என்ன சொல்றது, கஷ்டமான ஒரு காரியம். ஆனாலும் அவங்களையும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்துகிட்டு ஊழியத்தையும் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதனால தான் தேவன் அவர்களை ரட்சித்து இந்த பூமியில இருந்து எடுத்துக்கிட்டார். அல்லேலூயா. இல்லைன்னா ஒருவேளை ரட்சிக்கப்படாம எங்க போயிருந்திருக்கணும்? நரகத்துக்கு போயிருக்கணும். அதுதான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க ஒருவேளை இன்னைக்கு நினைக்கலாம், ஐயோ நான் மட்டும் தானே ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இருக்கேன், எங்க வீட்டுக்காரர் ஏத்துக்கலையே, நான் மட்டும் தானே ஏத்திருக்கேன், என் மனைவி ஏத்துக்கலையே, நாங்க குடும்பமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏத்திருக்கிறோம், பிள்ளைங்க இன்னும் கடவுளுக்குள்ள வரலையே, இப்படி பலவிதமான காரியங்களை குறித்து நீங்க குழம்பலாம். ஆனா வசனம் சொல்லுது, என்னை இழுத்து கொள்ளும் நான் ஒரு, அதாவது உமது பின்னே ஓடி வருவோம்னு இருக்கு. என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்பாய் ஓடி வருவோம். ஒருத்தர், ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா போதும், அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால சோர்ந்து போகாதீங்க. ஐயோ நம்ம மட்டும்தானே வரோம் சர்ச்சுக்கு, நம்ம மட்டும்தானே ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க ஒரு முழங்கால் ஜெபம் உங்க குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, முதல் சொன்ன, அதாவது கர்த்தரை சேவிக்கிறதுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை எப்படி பெறணும் சொல்லுங்க. இல்லையே, நான் முதல்ல என்ன பண்ணணும்? இருதயத்துல சுத்தம் வேணும். ரட்சிப்புனா என்னது? இருதயத்துல சுத்தம். ரெண்டாவது என்னது? அர்ப்பணிப்பு. மூணாவது கீழ்ப்படியணும்னு சொன்னல, கீழ்ப்படியணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும். இவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல், அதாவது எடுக்க கூடாதுன்னு சொன்னதை எடுத்து ஒழிச்சு வச்சாங்கல்ல, கீழ்ப்படியணும். நாலாவது, விட்டு வந்த எகிப்தை தேடாதே. அல்லேலூயா. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரியமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். பாருங்க, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள், அதான் சொன்ன, முதலே சொல்லும் போது என்ன சொன்ன, இவங்க அப்பப்போ உலகத்துக்குள்ள போயிட்டு போயிட்டு வருவாங்க, அப்பப்போ ஆண்டவர் விட்டு பின்மாறி போயிடுவாங்க, அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா தேவர்களையும் கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் யோசுவா அத்தனை தடவை கேட்கிறான், கர்த்தரை சேவிப்பீங்களா சேவிப்பீங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ விட்டு வந்த எகிப்தை என்ன பண்றாங்க? திரும்பி பார்க்கறாங்க. அல்லேலூயா. இப்போ லோத்து காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த சோதோம் குமாராவை அழிக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவர் தருணம் கொடுக்கிறாரு, எழுந்து எல்லாம் ஓடிடுங்க வெளியேன்னு. ஓடினாங்களா? இல்ல. தூதர்கள் கையை பிடிச்சி கொண்டு வெளியே இழுத்து விட்டாலும் லோத்து மனைவி என்ன பண்ணா? திரும்பி பார்த்தா என்னப்பா ஆயிடுச்சு? உப்பு தூணா மாறிட்டா இல்ல.
இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேரம் உலகத்தை திரும்பி 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 பார்க்குறோம். ஆண்டவர் செய்த நன்மையை மறந்தே போறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை நம்ம செய்திருக்கிறார்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோட இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ்ல பார்க்குறோம், மற்ற காரியங்களை பார்க்குறோம். எத்தனை பேர் வியாதியாய் போறாங்க, திடீர்னு மறிச்சிடுறாங்க, நல்லா படுக்கிறாங்க, காலையில எழும்ப மாட்றாங்க. இத மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையை கொடுத்து உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறாரு. ஆண்டவர் செய்த நன்மையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் மறக்க கூடாது. இவங்க என்ன பண்ணாங்க, அங்கிருந்து ஆண்டவர் செங்கடல் எல்லாம் பிளந்து ஆண்டவர் தடைகளை நீக்கி அவங்களுக்கு தண்ணி, அதாவது வனாந்திரத்துல தண்ணி இல்லாம இருக்கும்போது கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து, கசப்பான தண்ணீர் வரும்போது அதை என்ன பண்றாரு, மதுரமாய் மாற்றி கொடுத்து, இப்படி அநேக நன்மைகளை செய்து கொண்டு வந்து வச்சா இப்ப சொல்றாங்க, நாங்க எகிப்துல இருந்தா நல்லா இருக்குமே. ஹல்லேலூயா. நம்ம கூட அப்படிதான் நிறைய நேரம் நினைப்போம், நாங்க அங்கேயே இருந்திருக்கலாமே, அங்கேயே இருந்தா நல்லா இருந்திருப்போமே, இங்க வந்து நாங்க என்ன பண்றோம், கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்றார். தேடும்போது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, உண்மைதான். அதே போல தேவனை தேடும்போது உபத்திரமும் வரும். ஏன் தெரியுமா, நம்மை புடமிட. அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் இன்னும் செதுக்குறாருங்க. நம்ம வீட்டில் பிரச்சனையே இல்லாம எல்லாம் சும்மா போயிட்டு இருந்ததுன்னா நம்ம அப்படியே தான் இருப்போம். ஆனா பிரச்சனை வருது, போராட்டம் வருது, நெருக்கம் வருதுன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை ஊழிய கொண்டு செதுக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவருக்கேற்ற பாத்திரமா நம்ம மாறணும். அதனாலதான் சில பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் கொடுத்து கொடுத்து நம்மளை என்ன பண்றாரு, அப்படியே மோல்டு பண்ணிக்கிட்டே வராரு. அல்லேலூயா. நம்மெல்லாம் பிறவியிலெல்லாம் சாந்த குணம் உள்ளவர்களா இல்லை. எனக்கெல்லாம் நிறைய கோபம் வரும். ஆனால் இப்பவும் சில நேரம் வரதான் செய்யும். ஆனால் சில நேரம் அப்பெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும். அப்போ ஆண்டவர் இன்னும் என்ன பண்றாரு, நம்மளை செதுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆயுசு நாட்கள் வரைக்கும் தேவன் என்ன பண்ணுவாரு, அவரை போல நம்மளை மாற்றணும்னு சொல்லி சில பாடுகள், உபத்திரங்களை கொடுக்க தான் செய்வார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்கு என்னங்க இருக்கு, வெறும் மண்ணா இருக்கு. அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைக்கு வந்தா என்னங்க இருக்கும், மண்ணா தான் இருக்கும் இல்ல. இந்த வேத வசனமாகிய மண்ணா தான் இருக்கும். இதை எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க, எத்தனை தடவை தான் இதை நாங்கள் கேட்கறது. கேட்டு 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 இப்படி வந்து அப்படி வந்து இப்படி தான் முடிப்பீங்க. எல்லாமே தெரியும். அதாவது நான் கோடு போட்டால் நீங்கள் ரோடு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் கேட்ட செய்தி கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வித்தியாசமாய் பேசுவார் இல்ல. போர் அடிக்காத ஒரு புக்கு இருக்குதுன்னா இந்த உலகத்துல இந்த பைபிளை தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் கூட பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னால பெரிய பெரிய புக்கு, சாண்டிலியன் புக்கு படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா இதோட பெருசாலாம் இருக்கும், தடி தடியா. சாப்பிட்றது கூட இல்லாமல் அதை படிப்பேன். அப்போல்லாம் ரொம்ப டிவி, இப்போ தான் டிவி இருக்குது, அப்போ டிவிலாம் ரொம்ப இல்லைல்ல. அந்த புக்ஸு பார்த்தீங்கன்னா அதை முடிக்காமல் அதை படுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம பைபிளை அப்படி முடிக்கிறோமா, முடிக்க முடியாது. அப்படியே படித்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை படிக்கும்போது இன்னும் புதுசாக தான் இருக்குமே தவிர போர் அடிக்காது. அல்லேலூயா. யாருக்குன்னா போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உஷாரா இருக்கீங்க. அல்லேலூயா. அப்போ எத்தனை தடவை படித்தாலும் தெவிட்டாத தெளித்தேனை போல இருப்பது இந்த வேத வசனம். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒன்றுமே இல்லை, நீ போய் வேலை செய்ய வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம், சேர்த்து வைக்க வேண்டாம், டெய்லி அதிகாலையில் மேலேருந்து மண்ணா வரும். அழகாக அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த அப்பெல்லாம் திரிகை இருக்கும், இதை மாதிரிலாம் வச்சு அவங்க அப்பம் சுட்டு சாப்பிட்டாங்க. அது தேநீட்ட பணியாரம் போல இருக்கும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மன்னாவினாலே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில்
இந்த வசனங்கள் நமக்கு இவ்வளோ கிடைக்குது, ஆனா வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வரும்னு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வேத வசனத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். யாருக்கு நிறைய கொடுக்கப்படுதோ அவங்க கிட்ட நிறைய கணக்கு கேட்பார். அல்லேலூயா. இப்பெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்களே, இப்ப என்ன, அதாவது ஏன் அதுக்கு கீழ்ப்படியலன்னு ஆண்டவர் கடைசி நாட்கள்ல நியாய தீர்ப்பு நாட்கள்ல கேட்பார். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப பாத்தீங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. இப்படி முறுமுறுத்து அவங்க சொல்றாங்க, அந்த எகிப்துல இருக்கும்போது கிரயம் இல்லாமல் சாப்பிட்டோம், நாங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம். எப்படி சாப்பிட்டாங்க? அடி உத குத்து வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்கள பயங்கரமா வேலை வாங்கினாங்க. அவங்களுக்கு செங்கல் இருக்க கூட எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிலாம் அடிச்சு அவங்கள சாட்டையை வச்சு அடிச்சு துன்புறுத்தி வேலை வாங்கி அப்ப சாப்பிட்ட அந்த சாப்பாடு இப்ப வனாந்திரத்துல வந்து மன்னாவை தின்னும்போது என்ன சொல்றாங்க? எங்களுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே, வெள்ளை பூண்டு வெங்காயம் பாருங்க எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கிறாங்கல்ல. நமக்கு வெள்ளை பூண்டுனா பிடிக்காது நிறைய பேருக்கு. அவங்க சொல்றாங்க வெள்ளை பூண்டு வெங்காயம் வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய்லாம் நிறைய பேருக்கு கசக்கும், சாப்பிட சொல்லுங்க, பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இதையெல்லாம் அவங்க நினைச்சு ஏங்குறாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டர் நமக்கு டெய்லி பிரியாணியா போடுறாரு. இந்த வேத வசனம் என்ற மன்னாவனால பிரியாணியா கொடுக்குறாரு. இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு தகட்டி போகுது. ஆனா இதே மெசேஜை கொண்டு நான் வெளியில கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அடுத்து எப்போ வருவீங்கன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு சபைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும், அதாவது ப்ரேயர் பண்ணவும் வந்தாங்க, அடுத்து எப்போ வருவீங்க அந்த எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. நானும் வெளியே போய் நான் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு கொடுக்கறதுல நான் கஷ்டப்படலை, இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இப்படி இவங்க வந்து என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி முறுமுறுக்கும் போது இந்த மோசே என்ன பண்றாரு? அழுகுறாரு. ஏன்டா இந்த ஜனங்களை நானா கர்ப்பம் தரித்தேன்? ஊழியக்காரங்க நிலைமையெல்லாம் இதுதாங்க. அந்த விசுவாசிகள் சில காரியங்களை செய்யும்போது அந்த ஊழியக்காரருடைய இருதயம் உடைக்கப்படும். இப்போ அவர் சொல்றார், நானா இவங்களை பெத்தேன், நானா இவங்களுக்கு தகப்பன் அப்படிலாம் சொல்லி ஆண்டர்கிட்ட கேட்கிறார். ஒன்னு ஆண்டர் சரி சரி நான் இது பண்றேன்னு சொல்லி ஆண்டர் சொல்றாரு, நாளைக்கு இறைச்சி சாப்பிடுவீங்க, எல்லாரையும் கூட்டி என்ன பண்ணு, 18ஆம் வசனம் வாசிமா. நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். பாருங்க, இறைச்சியை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களாம் அழுதீங்கல்ல. என்னைக்குமே அழுதுட்டா ஆண்டவருக்கு பிடிக்காது. அழுதுட்டா ஆண்டவர் இறங்கி வந்துருவார். ஆனா இவங்க சும்மா அழல, எப்படி அழுகுறாங்க? முறுமுறுத்துக்கிட்டு அழுகுறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல, திருப்தி இல்லாதது. அல்லேலூயா. அந்த திருப்தி வேணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில என்ன இருந்தாலும் ஒரு திருப்தி, ஒரு நிறைவு. ஆண்டவரே எனக்கு நல்ல கணவனை கொடுத்துருக்கீங்க, நல்ல மனைவியை கொடுத்துருக்கீங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, நல்ல வீடை கொடுத்துருக்கீங்க, நல்ல சாப்பிட வசதி, இது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதை நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம திருப்தி அடைய முடியும். சிலருக்கு எவ்வளோதான் கொடுத்தாலும் என்ன இருக்காது? வாழ்க்கையில் திருப்தின்றதே இருக்காது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இவன் சொல்றான், நீங்க முறுமுறுத்தீங்கல்ல, ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்க சத்தத்தை கேட்டு இறைச்சி கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா, 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாசம் வரைக்கும் சாப்பிடுவீங்கன்றார். அல்லேலூயா. எப்படிங்க வனாந்திரத்துல 1 மாசம் வரைக்கும் இறைச்சி சாப்பிட முடியும்? இதே கேள்வி அந்த மோசைக்கு வந்து அவர் கேள்வி கேட்கிறாரு. 21ஆம் வசனம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? பாருங்க, நம்ம இப்படி குறுகின மூளை தான் நமக்கு இருக்கு. மோசைக்கு இருந்த மூளையும் தான் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. நிறைய நேரத்துல ஆண்டவர் சொல்வார், நான் உனக்கு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அப்படின்னா நம்ம கேட்போம், இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நான் இப்படி தானே இருக்கிறேன், எனக்கு இவ்வளோதான் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டை வாங்குறதுக்குரிய சாத்தியமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வீட்டை கொடுப்பார். ஆனால் நம்ம விசுவாசம் என்னன்னா, நம்ம கையில் பைசாவே இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படி வீடு வாங்குறது? அல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நினைச்சிட்டா அவர் செய்ய நினைச்சது தடைப்படாது. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், நீ ஃபாரின் போவமா, அங்க போய் நீ படிப்ப அப்படின்னு. அப்போ எப்படி போறது, எப்படி அதுக்கெல்லாம் என்ன சாத்தியம் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு, அந்த டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஆண்டவர் வழிவாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வார். சிலது உடனே நடக்கும், சிலது கால தாமதமாகி நடக்கும். அதனால அவர் நேரத்துக்கு மாறி எல்லாம் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதை சொல்லும்போது இந்த வீட்டை குறித்து ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கும்போது 2011 சொன்னாரு, பூந்தமல்லியில வீடப்பாரு கடையப்பார். இந்த 2 சத்தத்தை கேட்டு ஒரு 3:30 மணி இருக்கும், அதிகாலையில எழும்புற அந்த நேரத்துல என் காதுல ஒரு சத்தம் கேட்டு எழுந்தேன். அதன்படி நாங்க இந்த பூந்தமல்லியில தேடி தேடி பார்த்தோம். 2011 இருந்து 17 வரைக்கும் தேடினோம். ஆனா 17ல தான் இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அப்போ அது வரைக்கும் இந்த பூந்தமல்லியை சுத்தி சுத்தி அலைஞ்சோம். எங்களை பரிகசிக்காத ஒரு நபர் கூட கிடையாது. புரோக்கர்ல இருந்து எல்லாருமே கிண்டல் அடிச்சாங்க. இவங்க என்ன பூந்தமல்லி பூந்தமல்லி சுத்துறாங்க, இவங்க பட்ஜெட்டுக்கு இங்க கிடைக்காது. ஆனா சில அதாவது புரோக்கர்கிட்ட நான் சொன்னேன், பாருங்க இதே இடத்துல வீடு கிடைக்கும், உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறேன், நீங்க வாங்க எங்க வீடு கட்டின பிறகுன்னு. ஆனா கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்வார். ஆனா அத்தனை ஆண்டுகள் நாங்க என்ன பண்ணோம், சுத்தி வந்தோம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரா, உங்க பிள்ளைங்க இப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டாரா, நிச்சயமா நடக்கும். ஆனா அந்த சூழ்நிலையில அதை நம்ப முடியாது. பிள்ளைங்க படிக்காது, மக்கா இருக்கும். ஆனா நீ டாக்டர் ஆவ, இன்ஜினியர் ஆவ, கட்டாயம் ஆவாங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கார் ஊழியர் செய்வாரு. இன்னைக்கு செய்யற என்ன இல்லை, சூழ்நிலையே இல்லை. சூழ்நிலையை பார்த்தா நம்ம சோர்ந்து போவோம். சூழ்நிலையை பார்த்தா இவரெல்லாம் எங்க ஊழியம் செய்ய போறாரு, செய்வார். அல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். இந்த ஜனங்கள் எப்படி இவங்க பண்ணாங்க, ஆண்டவர் சொல்றார் 1 மாசம் வரைக்கும் இறைச்சி தரன்றார். இவர் மோசே நம்பாம அவர் பேசும்போது ஆண்டவர் சொல்றார், 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். பாருங்க, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாயின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கை ஒரு நாளும் குறுகலங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யறதுக்கு, அதிசயம் செய்யறதுக்கு ஆண்டவருடைய கை குறுகல. உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிக்க வைக்கிறதுக்கு அவருடைய கை குறுகல. ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகல, கேட்க கூடாதபடி அவர் செவி மந்தமாகல. அப்போ அவர் கை குறுகினதே கிடையாது. ஆனா சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னா, ரோமர் 8:28 படி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிக்கிற தேவன், தீமை செய்கிற தேவன் அல்ல. அப்போ உங்க வீட்டுல சில சூழ்நிலைகள் மாறும் பொழுது தேவன் அதையும் அனுமதிக்கிறார், அவைகள் நன்மையாய் முடியும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல அப்படி கேட்டோன்னே 6 லட்சம் பேர் காலாட்களே இருக்கிறாங்களே, புருஷர்களே இருக்கிறாங்களே, அப்போ ஸ்திரீகள் குழந்தைகள் எவ்வளோ பேர் இல்லை, அவ்வளோ பேருக்கு எப்படி ஆண்டவரே இறைச்சியை கொடுக்கறது? ஆடு மாடு அடித்தா கூட, கடலில் இருக்க மச்சங்கள் வந்தால் கூட முடியாதே அப்படின்னு கேட்கும்போது என் கை குறுகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையில் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. பாருங்க, தரையில 2 முழம் உயரத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆண்டவர் ஒரே ஒரு காற்றை அனுப்பினார். அவ்வளவுதான். அது என்ன ஆச்சு, அந்த இடம் நிரம்பியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு கூட உங்க குடும்பத்துல தேவன் ஒரு காற்றை அனுப்புவார். ஹல்லேலூயா. உங்க தேவைகளை சந்திக்கும் அந்த காற்று. ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இறைச்சியை கேட்டு அழுதார்களோ, ஒரு காற்றை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்றாரு, காடைகளை கொண்டு குவித்தாராம். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இப்ப நம்ம முன்னால் அப்படியே மேல இருந்து அப்படியே அப்பா பணமா அப்படியே பொழியுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க,
அப்படியே 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 என்ன பண்ணுவாங்க, எங்கடா சுருட்டலான்னு அப்படியே விழுந்தே பாதி பேர் மிதிப்பட்டே செத்து போயிடுவாங்க. அல்லேலூயா. இப்போ சின்ன பிள்ளைங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 பலூன் ஏதாவது பறக்க விட்டுட்டு பிடிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இதை பிடிக்கோ அதை பிடிக்கோன்னு ஓடுவாங்க. அதே மாதிரி காடைகள் வந்து விழுந்த உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அது வரைக்கும் என்ன பண்ணல, கறியே சாப்பிடல, இறைச்சியே சாப்பிடல. கிடைச்ச உடனே என்ன, ஒரே சந்தோஷம். ஓடி போய் எல்லாத்தையும் நிறைய எடுத்து எடுத்து சேர்த்து சேர்த்து வச்சு பாதி பேர் சாப்பிட்றாங்க, பாதி பேர் தகட்டி ஒரு பக்கம் வாந்தி, இதெல்லாம் இருக்கும்போது கர்த்தருடைய கோபம் அவங்களை வாதிக்குதான். பாருங்க 33. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதைகளால் வாதித்தார். மகா பெரிய வாதையில வாதித்தாராம். ஏங்க, ஆண்டவர் கொடுத்தாரு, கேட்டதை கொடுக்கறதான கடவுள்ல. அப்ப ஏன் வாதையை உண்டு பண்ணணும்னா, இவங்க ஒழுங்கா கேட்டிருந்தா ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, அதுல வாதை கிடையாது. இவங்க கேட்டது எப்படி கேட்டாங்க, முறுமுறுத்தாங்க. நாங்க அங்க சாப்பிட்டோமே இங்க இல்லையே, ஆண்டவருக்கு இப்படி சொன்னாலே பிடிக்காது. நாங்க அப்பமே நல்லா இருந்தோமே, ஆண்டவரை ஏத்துக்கொள்ள முன்னாலே நல்லா இருந்தோமே, ஏத்துக்கிட்ட பிறகு என்னத்தா கண்டோம், இப்படி என்னைக்கு சொன்னீங்களோ ஆண்டவருடைய கோபம் உங்க மேல வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இப்படி சொல்லி முடிச்ச உடனே அந்த ஜனங்கள் பெரிய வாதையால வாதிக்கப்பட்டார்கள். அந்த அடக்கம் பண்ண இடத்துக்கு கிப்ரோத் அத்தாவா அப்படின்னு பேர் வச்சாங்களாம். பிள்ளைங்களை கேட்பேன், கிப்ரோத் அத்தாவா விளையாடுறீங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிரச்சனை நேரத்துல தேவனை நம்பணும். மோசே கூட நம்ப முடியாம என்ன பண்றாரு, சந்தேகப்படுறார். ஆனா ஆண்டவர் சொன்னா செய்கிற தேவன். இதுல 34ஆம் வசனம் வாசிமா. இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். ஓகே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால விட்டு வந்த எகிப்தை திரும்பி பார்க்க கூடாது, விட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்க்க கூடாது, விட்டு வந்த வழிபாடுகளை திரும்பி பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு குடும்பத்துல என்ன செய்யணும்னா, கர்த்தரையே சேவிக்கணும். கர்த்தரையே சேவிக்கணும்னா முதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நம் இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். சும்மா ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை ஏத்துக்கிறேன், நானும் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. முழுமையாய் நம் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, அர்ப்பணிப்பு தேவை. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அவங்க அர்ப்பணித்தாங்க, ஆர்ப்பரித்தாங்க. அதே மாதிரி ஆண்டவர் தான் மெய்யான கடவுள் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், விசுவாசிக்கணும், அறிக்கை பண்ணணும். அடுத்தது நம்ம விட்டு, அதாவது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, அவங்க என்ன சொன்னாரு, சாபத்தீடானதை எடுக்காதனாரு, எடுத்தாங்க. சாபத்தை அவங்க தழுவி கொண்டார்கள். அப்போ சாபத்தீடானதை என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது. அந்த கட்டளை என்ன கொடுக்கிறாரோ, தேவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளை, இன்னும் வேதத்துல கொடுத்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும். அது விட்டு வந்த எகிப்தை என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தா லோத்து மனைவி மாதிரி உப்பு தூணா மாறிடுவோம். ஆனா ஆண்டவர் நம்மளை கிருபையின் காலத்துல வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நம்ம எல்லாம் உப்பு தூணாய் மாறாம நிக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா ரோட்ல அங்கங்க நின்னுரும் உப்பு தூணா, டிராபிக் ஜாம் ஆயிரும். ஆண்டவர் நன்மை கருதி என்ன பண்ணிட்டாரு, கிருபையினால உங்களை என்னையும் அந்த நிலைமைக்கு கொண்டு வரல. அதனால நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம ஆண்டவருக்கு குடும்பமாய் நம்மளை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. அதாவது என் கணவன் ரட்சிக்கப்படல அப்படின்னா பாரத்தோடு உபவாசம் இருந்து அவங்களுக்காக ஜெபிங்க. மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. அந்த ஜெபம் ஒரு நாள் வெறுமையாகாது. நம்ம அது செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு திரும்பி வரும். அதனால நீங்க ஜெபிங்க, விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்க ஸ்தோத்திரிக்கிற. தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்க தியானித்தோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல நாங்க குடும்பமாய் உம்மை சேவிக்கணும். ஆண்டவரே ரிகவரஹாதனாய்
Make us shabrihodanai karabalabaraba. Blood of Jesus. I hashalokia ro. Rakti mara hashabalahadanai. Rubik karabalabaraba. Durabakaraba. இதை யூடியூப் மூலம் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரை அன்பு உள்ளங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஐயோ, என் குடும்பத்தில் என் கணவன் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, என் தாய் தகப்பன் ரட்சிக்கப்படலையே என்று சொல்லி ஏங்கி ஆண்டவரை கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீருக்கும் பதில் கொடுங்க டாடி. ஐ கம் அண்ட் ஷியலபோ ஹாதனாய் ஜம்ப்ரி ஹோதனாய் பலஹாதனாய் மே கம் தி லக்கன் ஷல்கூரி பிஹோதனாய் கரபா உரிபி கரபலபரபா கரபா உரிபி கவௌரியம் ஷபரபலபரபா கரபா உரிபி கரபா தூனமா கரபா. அப்பா, இந்த வேளையில கூட கண்ணீரோடு அப்பா யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுங்க ஆண்டவரே. எரிபா லபா ஹஷா போலா ருபி கரபா. அழுகை என்னும் பள்ளத்தாக்கை கடந்து சென்று நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று சொன்னது போல, ஓ லஹாதனாய், என் மகளே, என் மகனே, நான் உனக்கு ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறேன், அதை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். ரீபா கமாரா பௌதியான மாக்கரபா ஊரா பாக்கரபா உரிபி கம்மன் ஷிக்கர தூரிபி கரபா உரிபி கரபா. குடும்பங்கள சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்து மூலம் குடும்பங்களை அலக்களிக்கிற பொல்லாதாவிகள் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ருதனை கன் ஷலர் பிகரபா. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், பிசினஸ் கைக்கூடி வரட்டும், வேலைகள் கைக்கூடி வரட்டும், வேலை ஸ்தலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்வு கிடைக்கட்டும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தினால நிரப்புங்கப்பா. யூடியூப் மூலம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, வியாபாரத்தில் டல்லாகி வியாபாரத்தில் நஷ்டத்தை தழுவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வியாபாரத்தில் ஒரு செழிப்பை காணட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகள் அந்த டிப்ரெஷன் இருந்து வெளியே வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனை செய்வனைனால ஆண்டவரே மாந்திரீகங்களை செய்து அப்பா தகப்பனை குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து அடுத்து ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா தேவனை மறிக்கிற ஒரு சூழ்நிலை இயேசுவின் நாமத்துமால் அதை அக்கினியால எரித்து போடுங்க ஆண்டவரே. ரிஜா லகே தோனா மாகரபா மாந்திரிகத்தினால படுத்த படுக்கையா இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய படுக்கை மாறட்டும். இதை கேட்கும் போதே அவருடைய கட்டுகள் உடையட்டும் ஆண்டவர. அப்பா, அவங்க கால் ஒன்றி நிற்கட்டும். எந்தெந்த குடும்பங்கள்ல மாந்திரிகத்தினால் அலக்களிக்கப்பட்டு எங்களுக்கு ஜெபிக்க ஆள் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல என் தேவன் இறங்கி அற்புதத்தை செய்யுங்க. அந்த குடும்பங்களை விடுதலை செய்யுங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.